ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்பவே சின்னதாக தெரிகிற விஷயங்கள் நமக்கு ரொம்பவே பெருசாக தெரியலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த எபிசோட பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லபடியாக புரியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 10. அவனே மதர்ஸ் டேக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஷீனா கேட்கவும், நான் எங்க அம்மாவுக்கு ஒரு பொக்கே அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்பவும் அதான் பண்ணுவேன்னு கேட்கவும், இல்ல நான் என் வீட்டுல இருந்தா வேற லெவல்ல பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த லெவலுக்கு உனக்கு எந்த வேலையோ தெரியாது, உங்க அப்பா அம்மா உன்னை எப்படிதான் தனியா லிவ் பண்ண அலோவ் பண்ணாங்களோ அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சு பார்த்துட்டு, நான் வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வந்து வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பட் கவலைப்படாத அதெல்லாம் நான் மறந்துட்டேன், இப்ப நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் மா ஹீரோ சோகமாகவும், அது அந்த லெவலுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பொய் சொல்லாத, நீ என்கிட்ட இந்த மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன்னா கண்டிப்பா அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு மா ஹீரோ சொல்லவும், அது அந்த லெவலுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கிடையாது, நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்னோட ஃபேமிலி என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நான் எந்த லெவலுக்கு கொடுத்து வச்சவன் எனக்கு அப்போ தெரியல, அந்த டைம்ல நான் ரொம்பவுமே அப்பாவியா இருந்தேன், ஸோ அதை சில பேர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஃபுஜிமியா சரியான முட்டாள், அவனை என்னமோ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நம்ம அவனை ஏடிஎம் மிஷினா தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க என் முதுகு பின்னாடி பேசுறதை நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன வளருத, நாங்க உன்னை ஃப்ரெண்ட்ஸாவே பார்க்கல, நீ ஜஸ்ட் எங்களுக்கு பணம் கொடுக்குற மிஷின் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்றாங்க. எல்லாருமே அந்த பசங்க மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலுமே எனக்கு அதுல இருந்து யாரை நம்புறதுனே தெரியல, பசங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு தான் தூரமா வந்தேன், என்னை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல எல்லாத்தையும் திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அந்த பசங்க மூஞ்சிலேயே குத்திருப்பேன் அப்படின்னு சீனா சொல்லவும், உன் கை தான் வலிக்கும், அதுக்கு நான் விரும்பலமா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ அதை பத்தி கவலைப்படாத, இப்போ நான் ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்லவும், அதுவும் இதுவும் வேற வேற, அவனுங்க பண்ணதுக்கு எனக்கு கோவமா வருது, என்னோட லைஃப்லயும் உனக்கு பெயின்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்கிறது எனக்கு புரியுது, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனே நீ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், ஆனால் நான் ஆல்ரெடி உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எமோஷனலாகவும் நீ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ முதல்ல இருந்தே ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கிற, ஆனாலுமே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குட் பர்சன், ஸோ நான் கொஞ்சமாக உன்னை பார்த்துக்கிட்டு தான் நீ என்ன அலோவ் பண்ணு, ரொம்ப டஃபாக இருக்கிற மாதிரிலாம் நடிக்காத, எங்க வா தனியாக இருக்கும்போது மட்டுமாச்சும் நீ ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணு, இது நீ எனக்காக பண்ணதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு பண்ணுறேன், அவ்வளோதான், எனக்கு தேவைப்பட்டப்போ நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட, ஸோ பதிலுக்கு இப்போ நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தாலும் நான் உனக்காக கண்டிப்பாக இருப்பேன், ஸோ நீ என்ன டிபெண்ட் பண்ணி இரு சரியா அப்படின்னு சீனா சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் அவளை கட்டி பிடிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் நமக்கு இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை சோகமாக பார்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஹாப்பியாக இருக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு வா சொல்கிறா. நான் எப்போ பார்த்தாலும் ஒன்று நம்பியே இருக்க விரும்பல, நான் ஒரு பையன் தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் என்ன சொல்கிறேன்னே உனக்கு புரியல முட்டாள், நான் வேற யாருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு வா போகவும், ஹீரோ டக்குன்னு அவளை கட்டி பிடிக்கிறான். பார்த்தியா, பின்னாடியிலேருந்து கட்டி பிடிச்சா யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க, இதனை சொன்ன உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க சொல்லி, நான் இப்படி உன்னை கட்டி பிடிச்சாலும் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு தெரியும், நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான்ப்பா, அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எப்போவுமே செல்ஃபிஷ் தான், இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தா எப்போவுமே செல்ஃபிஷாகவே இரு, ஏன்னா நானும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி செல்ஃபிஷாக தான் இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும், நீ எப்போ செல்ஃபிஷாக இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நிறைய டைம் நான் செல்ஃபிஷாக இருந்திருக்கேன், நீ தான் அதை நோட்டீஸ் பண்ணல ஆமணி அப்படின்ட்டு வா போகவும், முட்டாள் நீ தான் புரிஞ்சுக்கிடல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜாகிங் ப்ராக்டிஸ் பண்றான். மா ஹீரோ பக்கத்துல நான் நிக்கணும்னா அவளுக்கு ஈக்குவலான ஒரு ஆளா நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஷீனா, நீ மால்ல ஏதோ ஒரு பையன் கூட நடந்து போனியாமே அப்படின்னு சில பொண்ணுங்க கேட்கவும், ஆமான்னு ஷீனா சொல்றா. அந்த பர்சன் உனக்கு யாருன்னு அவங்க கேட்கவும், சொல்ல போனா அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும், அப்போ அது டேட்டிங் இல்லையான்னு அந்த பொண்ணுங்க கேட்கறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா அது ஒரு வகையில் டேட்டிங் தான் அப்படின்னு ஷீனா சொல்லவும், எல்லா பசங்களும் ஷாக் ஆகுறாங்க. நீ என்னதான் சொல்ல வரேன்னு அந்த பொண்ணுங்க கேட்கவும், அங்கே டேட்டிங்னு சொல்லி போகலாம், ஆனால் எல்லாத்த விட என் லைஃப்லாம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ வீட்டில் வந்து அதை பற்றி கேட்கவும், நான் உண்மையை தான் சொன்னேன், நம்ம 2 பேரும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், லெவலுக்கு நான் வேற எந்த பையன் கூட இன்வால்வ் ஆனதில்ல ஆமனி, என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு எடுத்து பார்த்தா அது என் கைக்குள்ளே அடங்கிரும், அதில் இருக்கிறதுலே நீ தான் எனக்கு ரொம்பவோ டியரஸ்ட் பர்சன், ஓமலே நீ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வைக்க ட்ரை பண்ண, எல்லார விட நான் ஒன்று தான் அதிகமாக நம்புறேன் தெரியும்ல அப்படின்னு வா சொல்லவும், ஆனால் நீ இந்த மாதிரி சொன்னா மற்றவங்க ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட இன்டென்ஷன் அதுதான், அவங்களா ஒரு ரூமர்ஸை கிளப்பி விடுறதுக்கு நம்மளே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் அப்பப்போ லீக் பண்ணலாம்ல, பண்ணா தேவையில்லாத ரூமர்ஸ் கிளம்பாத அப்படின்னு வா சொல்லவும், சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சொல்லிட்டு பண்ணு, இல்லைன்னா எனக்கே தப்பான ஐடியா தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அதை எப்படி எடுத்துக்கிடுவ அப்படின்னு வா கேட்கவும், லைஃப்ல எனக்கு ரொம்பவே டியரஸ்ட் பர்சன் நான் ஒன்னு சொன்னா நீ எப்படி எடுத்துக்கிடுவேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப நீ அதை ஒத்துக்கிடுறியான்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோ உடனே வெக்கப்படுறான். நான் பாப்புலரா இருக்கிறதுனால ஸ்கூல்ல எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா இப்ப நம்ம தனியா இருக்கோம், நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, சோ நீ வெளிப்படையா பேசினாலும் எந்த தப்பு இல்லை அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறத பத்தி சொல்லவும், திடீர்னு ஏன் ட்ரைனிங் எடுக்கிறன்னு வா கேட்கறா. பசங்க கெத்துன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எப்பவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நீ வெளியே போய் ட்ரைனிங் எடுக்கிறதும் நல்ல விஷயம் தான், ட்ரைனிங் எடுத்து களைப்பா வந்து என்ன சொல்லு, உன்னை கவனிச்சுக்கிட்டதுக்கு தான் நான் இருக்கேன், எப்போ தேவைன்னாலும் சொல்லு, நான் வந்து உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு மா ஹீரோ சொல்லவும், என்ன கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஆனா பதிலுக்கு நானும் ஏதாச்சும் கேட்பேன், அது கண்டிப்பா நார்மலா இருக்காது அப்படின்னு வா சொல்லவும், சரி அப்போ ப்ராக்டிஸ்க்காக சும்மா ஏதாச்சும் பையன் கிட்ட கேள அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஒன்னா சேர்ந்து தூங்க இல்ல என் தலையை தடவி கொடுக்குறியா அப்படின்னு வா கேட்கறா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே வைக்கப்படுறான். நீ என்ன தொடும்போது மட்டும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஆமணி அப்படின்னு வா சொல்றா.
எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும் ஆமனி, என்ன இன்னும் அதிகமாக டச் பண்ணுறியா அப்படின்னு வா கேட்குறா. கிஸ் பண்ணலான்னு வரா நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறான். ஓ கனவா, அடைச்சா நான் ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமனி என்னாச்சு சோகமாக இருக்கான்னு சிட்டோசி கேட்கவும், காலையில் ஜாகிங் ப்ராக்டிஸ் பண்ணா அதான் நம்ம ஹீரோ சொல்லவும், வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணா இப்படி தான் சிட்டோசி சொல்கிறா. ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் ரெஸ்டட் அப்படின்னு மா ஹீரோ சொல்லவும், நான் ஓகே தான், நீ என்னை பற்றி கவலைப்படாதான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமனி எவ்வளோ கோவமாக இருக்கியான்னு கேட்கவோ, இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கே தெரியாமல் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா நீ கோவமாக இருந்தால் தான் இப்படி பேசுவான்னு சொல்லவும், இது ஒன்றும் ஓன் தப்பு இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஏன் இப்படி இருக்குன்னு வா கேட்கவும், பாய்ஸ்குள்ளே நிறைய பிரைவேட் விஷயம் இருக்கும், என் மண்டையில் அது ஓடிட்டு இருக்கு அவ்வளோதான் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு வா கேட்கவும், சரி நம்ம ஹீரோவா அந்த ட்ரீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னது நான் அவனை செடியூஸ் பண்ணனா வா கேட்கவும், என்ன மன்னிச்சிருப்பா, நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவோ. சரி உன் ட்ரீமில் நான் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன்னு வா கேட்குறா. எனக்கு கலாகிறேன் அதையா நீ கேட்குறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்ல அப்படின்னு வா சொல்லவும், இந்த மாதிரி பண்ண மாட்டியா என்னதான் சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எனக்கு தெரிஞ்ச பசங்களே நீ ரொம்பவே இன்னசென்ட்டான பையன், வெளியே ஒன்ன மாதிரி வேற ஒரு பசங்க என் லைஃப்ல இல்லை அப்படின்னு வா சொல்லவும், நானுமே எந்த பொண்ணுங்க கூட இவ்வளோ சீரியஸாக பழகினது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன உன் லைஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு நான் தாங்கிறதுல எனக்கு சந்தோஷம், எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ ரொம்பவோ வெக்கப்படுறான். என்ன பார்க்காதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்போ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வா திரும்பி நம்ம ஹீரோ மேலே சாஞ்சுக்கிடுறா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன அவாய்ட் பண்ணல, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக என் கூட இப்படி உட்காந்துரி அப்படின்னு வா சொல்றா. மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போதுன்னு டைம் டேபிள கொடுக்குறாங்க. மாஹீரோ நாளைக்கு இட்ஸ்கியூ கடவாக்கி என் கூட படிக்க காலையில் இங்கே வராங்கன்னு சொல்லவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வா சொல்றா. நீ வேணா சிட்டோசேவை இன்வைட் பண்ணுன்னு சொல்லவும், அவளை ஆல்ரெடி இன்வைட் பண்ணியாச்சுன்னு வா சொல்றா. மாஹீரோ எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்க எங்க அப்பா என்ன கொண்டு வர நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சிட்டோசேவா கிட்ட அழுதுருக்கா. அவ ட்ராப்ல நீ விழுந்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண நான் டாப் 10 வரணும்னு ஏம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னும் மோட்டிவேஷன் பண்ண ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. நீ டாப் 10 வந்தேன்னா நீ சொல்ற எந்த ஒரு விஷயத்தினாலும் செய்யறேன், நீ நார்மலா கேட்காத விஷயங்களை கூட அப்படின்னு வா சொல்லவும், எந்த மாதிரி விஷயங்களை கேட்டாலும் கூடவா நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால செய்ய முடியற எந்த மாதிரி விஷயத்த வேணாலும் அப்படின்னு வா சொல்லவும், நான் திரும்பவும் மடியில படுக்கணும்னு கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சரி ஓகே நான் எக்ஸ்ட்ராவா உனக்கு இயர் கிளீனிங்கும் பண்ணி விடுறேன் அப்படின்னு வா சொல்றா. அடுத்த நாள் எல்லாருமே படிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஹீரோவங்கன்னு சிட்டோசி கேட்கவும், கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் வீட்டுல பார்க்கும்போது நேச்சுரலா இருக்கான்னு கடவாக்கி சொல்லவும், ஆமா எப்பவும் என் வீட்டுல வந்து சமைக்க வந்தா அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிட்டோசேவும் மாஹீரோவும் ஒன்னா படிக்கிறாங்க, பசங்க 3 பேரும் ஒன்னா படிக்கிறாங்க. பேசிட்டு இருக்காம சீரியஸா படிக்க ஆரம்பிக்கலாமான்னு கடவாக்கி கேட்கறான். ஒரு வழியா இவங்க எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க. இந்த அவனோட ஹார்ட் ஒர்க்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு காஃபி கொடுக்கவும், ரொம்ப கேரிங்கா இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கேர் பண்ற பீப்புள் மேல மட்டும் தான் ரொம்ப கேரிங்கா இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இந்த மாதிரி உதவாக்கறைய நீ எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா எப்பவும் பார்த்துட்டே இருப்பேன், நான் உன்னை டேக் கேர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மணி அப்படின்னு வா சொல்லவும், இப்படியே போனா மாஹீரோ இல்லாம என்னால வாழக்கூட முடியாது போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இப்படியே ஸ்பாயில் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா மணி, சோ இந்த மாதிரியே நீ ஹெல்ப்லெஸ்ஸாவே இரு அப்படின்னு மாஹீரோ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மாஹீரோ அவளோட ஃபீலிங்ஸை ஓப்பனாவே இப்பெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. ஆனா நம்ம ஹீரோ தான் இன்னும் தாங்கி பின்வாங்கிக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.